வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 11ஆம் வகுப்பு வணிக கணிதம் மற்றும் புள்ளியியல் பயிற்சி 4-2 13வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. சைன் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் பீட்டா ஈக்குவல் டு ஏ மற்றும் காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் பீட்டா ஈக்குவல் டு பி எனில் காஸ் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2/2 என நிறுவுக. இங்கே ஒரு 2 நிபந்தனை கொடுத்துருக்காங்க. இதை பயன்படுத்தி நம்ம இந்த ஆன்சர் நிரூபிக்கணும். சரியா? இப்போ பாருங்க, முதல் நிபந்தனை எடுத்து எழுதிக்கலாமா? சைன் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் பீட்டா ஈக்குவல் டு ஏ. இப்போ என்ன செய்ய போறோம்னா 2 பக்கமும் ஸ்கொயர் பண்ண போகிறோம். அப்போ பாருங்க, சைன் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர். 2 பக்கமும் ஸ்கொயர் பண்ணிட்டோம். இப்போ இந்த இடத்துல நம்ம பயன்படுத்த போகிற ஃபார்முலா என்னென்னா ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. இந்த ஃபார்முலா தான் பயன்படுத்த போகிறோம். பாருங்கள், ஏக்கு பதிலாக சைன் ஆல்ஃபா, பிக்கு பதிலாக சைன் பீட்டா. அப்போ ஏ ஸ்கொயர். ஏக்கு பதிலாக என்ன இருக்குது பாருங்கள், சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் பி ஸ்கொயர். பிக்கு பதிலாக சைன் ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் 2. ஏக்கு பதிலாக சைன் ஆல்ஃபா, பிக்கு பதிலாக சைன் பீட்டா ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர். இதை நம்ம ஆன்சர் 1ன்னு எடுத்துக்கலாம். அப்படியே இருக்கட்டும். அடுத்தது ரெண்டாவது நிபந்தனை எடுத்துக்கலாமா? என்ன இருக்குது பாருங்கள். ரெண்டாவது நிபந்தனை காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் பீட்டா ஈக்குவல் டு பின்னு இருக்குது. அதே மாதிரி நம்ம என்ன செய்யலாம்? ஸ்கொயர் பண்ணிக்கலாமா? பாருங்கள், காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு பி ஸ்கொயர். இதே ஃபார்முலா தான் பயன்படுத்த போகிறோம். ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. ஏக்கு பதிலாக காஸ், அப்போ ஏ ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா. அதுக்கடுத்து பாருங்கள், பி ஸ்கொயர். பிக்கு பதிலாக காஸ் பீட்டா இருக்கா, அப்போ காஸ் ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் 2ab. 2 ஏக்கு பதிலாக காஸ் ஆல்ஃபா, பிக்கு பதிலாக காஸ் பீட்டா ஈக்குவல் டு பி ஸ்கொயர். இது வந்து ரெண்டாவது ஆன்சர் எடுத்துக்கலாமா? இது ரெண்டாவது ஆன்சர். இப்போ பாருங்கள், 1ஐயும் 2ஐயும் கூட்ட போகிறோம். கூட்டுவோமா? 1 + 2. முதல் ஆன்சரையும் ரெண்டாவது ஆன்சரையும் கூட்ட போகிறோம். முதல்ல இடது பக்கத்தை கூட்டுங்க. இங்கே இடது பக்கம் என்ன இருக்குது பாருங்கள். இங்கே ஆரம்பிக்கிறேன் பாருங்கள். சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் 2 சைன் ஆல்ஃபா இன்ட்டு சைன் பீட்டா ப்ளஸ் இந்த இடது பக்கம் இங்கே கூட்ட போகிறோம். பாருங்கள், காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் 2 காஸ் ஆல்ஃபா இன்ட்டு காஸ் பீட்டா. சரியா? காஸ் ஆல்ஃபா இன்ட்டு இங்கே இருக்குது பாருங்கள், காஸ் பீட்டா ஈக்குவல் டு எதை கூட்டியாச்சு? இடது பக்கத்தை கூட்ட வலது பக்கம் பாருங்கள். இங்கே ஏ ஸ்கொயர் இருக்குது, இங்கே என்ன இருக்குது? பி ஸ்கொயர் இருக்குது. இப்போ பாருங்கள், அடுத்த ஸ்டெப்பு ஒரு முக்கியமான ஸ்டெப் பாருங்கள். நமக்கு சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபானா அதோட மதிப்பு எத்தனை? 1. பாருங்கள், எதை இது பண்ண போகிறோம்? 1 செகண்ட்ஸ். இப்போ பாருங்கள், எது இங்கே பாருங்கள், சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா இதோட மதிப்பு 1. அதே மாதிரி சைன் ஸ்கொயர் பீட்டா, இங்கே காஸ் ஸ்கொயர் பீட்டா இதோட மதிப்பும் 1. கூட்டும்போது அதோட மதிப்பு 1. சரியா? அதுக்கடுத்து பாருங்கள், இந்த 2 உறுப்புலையும் எது வந்து பொதுவாக இருக்குது? இதில் என்ன 2 பொதுவாக இருக்கா? அந்த 2ஐ நம்ம வெளியே எடுத்துடலாம். 2 பொதுவாக எடுத்துட்டோம்னா இங்கே என்ன இருக்கும்? சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா ப்ளஸ் காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா இது மட்டும்தான் இருக்கும். வலது பக்கத்தில் என்ன இருக்குது? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இருக்குது. சரியா? இது வந்து ஸ்கொயர். கரெக்டாக எழுதிடலாமா ஸ்கொயரை? இந்த இடத்துல என்ன வரும்? ப்ளஸ் பி ஸ்கொயர். சரியா? இப்போ பாருங்கள், இந்த 1 கூட்டினா 2 2 ப்ளஸ் இந்த 2 அப்படியே தான் வரும். இந்த இடத்துல பாருங்கள், இது என்ன ஃபார்முலா பாருங்கள், சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா ப்ளஸ் காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா. அப்போது இது வந்து நமக்கு ஃபார்முலா காஸ் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. இங்கேருந்து கூட மாற்றிக்கலாம். காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா ப்ளஸ் சைன் ஆல்ஃபா சைன் பீட்டானா ஃபார்முலா என்ன? காஸ் ஆஃப் ஆல்ஃபா
மைனஸ் பீட்டா ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி. இந்த ஃபார்முலா புரிஞ்சுதா? காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் பி காஸ் ஆல்ஃபா இன்ட்டு காஸ் பீட்டா ப்ளஸ் சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா ஈக்குவல் டு காஸ் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. இப்போ பாருங்க, இந்த ரெண்டு காஸ் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா எந்த பிரச்சனையில் அப்படியே தான் இருக்குது. ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். இது ப்ளஸ் 2, இங்கே வந்தால் மைனஸ் 2. இப்போ பாருங்கள், காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2. இந்த 2 பெருக்கல் தானே இருக்குது, இங்கே வந்தால் வகுத்தலாக மாறும். இதுதான் நம்ம நிரூபிக்க வேண்டிய ஆன்சர். என்பது நிரூபிக்கப்பட்டது. சரியா? அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.